வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு சண்டே கன்சிடர் 5, அதாவது சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுவோம், ஒரு 5 ஸ்டாக் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். இந்த 5 ஸ்டாக்ல உங்க ஏற்கனவே போர்ட்ஃபோலியோல இருக்கா இல்லையா, இது கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணலாமா வேணாம் ஒரு முடிவை எடுங்க. சரியா? நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக கன்சிடர் பண்ணணும்னா எந்த அவசியமும் கிடையாது, அது மாதிரி பண்ணவும் கூடாது. ஸோ நான் அந்த வகையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறது என்னன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோல்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சில நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக லாங் டேர்முக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இது ஒன் ஆஃப் த ஸ்டாக்காக இருக்கிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ். எஸ், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புது புது பிரான்ச்சஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ப்ளஸ் இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பிளான்டு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். எப்படி ஒரு பிஸ்னஸை பண்ணணுங்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கிறதுனால பெனிஃபிட். இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா 476%. அதாவது ₹100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ₹576 இருக்கும் போன 5 வருஷத்தில். அதுக்கடுத்தது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 3 இயர் கவனிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் இருக்குது, 229%. பி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 26 இருக்குது. ஜென்ரலாக ஒரு கோல்டு ஜுவல்லரி கம்பெனிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50, 55 இந்த ரேஞ்ச் மெயின்டைன் ஆகும். பட் அதை தாண்டி உங்களுக்கு இப்போ பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருக்குது. ப்ரைஸ் டு புக்குமே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா -6 crores இன்னைக்கு 714 crores வளர்ந்துருக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் earning per share இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு 2 times வளரணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் இது கம்ஃபர்டபுளான பொசிஷன், மைனஸ்லேருந்து ப்ளஸ் போயிருக்கு. இன்னுமே கூட இது போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது ஃபெடரல் பேங்க். ஃபெடரல் பேங்க்கில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புது எம்டி வந்திருக்காரு. கோல்டு லோன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ஆர்ஐயோட டெபாசிட்ஸ் கண்டினியூஸாக உள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இவங்களுடைய இன்கம் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஏர்னிங்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த கம்பெனியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஏரியா. ப்ளஸ் இதோட பி இன்னைக்கு 16 இருக்குது. பட் ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா less than 2 தான் இருக்கும். அந்த வகையிலாம் பார்க்கும்போது இது கம்ஃபர்டபுளானது. இதோட ரேட்டிங் நான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 5 out of 4 கொடுப்பேன். இந்த கம்பெனி லாஸ்ட் 5 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 248% க்ரோத் இருக்கும். அடுத்து லாஸ்ட் 3 இயர் பார்த்தீங்கன்னா 119% க்ரோத் இருக்கும். ஸ்டாக் ப்ரைஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ₹1600 கோடி 2021 ₹1600 கோடி ரூபாயிலேருந்து இன்னைக்கு ₹4200 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது மோர் தென் 2% இல்லையா. அதே மாதிரி ஏர்னிங் பர் ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ₹8.30 இருந்தது, இன்னைக்கு ₹16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 281 நான் சொன்னேன். பிஇ பார்த்தீங்கன்னா 16. இதோடைய ROI நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே ஓரளவுக்கு இது புரிஞ்சிடும். சரியா? ரைட், நம்ம அடுத்து பார்க்க போகிறது மூணாவது கம்பெனி ஈச்சர் மோட்டார். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தேவையான பைக்கா, ஒரு ராயல் என்ஃபீல்டோடைய பேஸா இன்றைக்கும் இது இருக்குது. இன் ஃபியூச்சர்லையும் இது இருக்க தான் போகுது. சரிங்களா? இதெல்லாம் பேஷன். மக்கள் இதை தேவைக்கு வாங்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தேவையை தாண்டி ஒரு பேஷன், கனவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா வால்வோ பிராண்டோட சேர்ந்து ட்ரக்ஸு, லாரிஸ், இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் கூட இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதுவுமே ஒரு ப்ளஸ். இப்போ கிட்டத்தட்ட இவங்க 2 million வரைக்கும் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 21%. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்னோட சைட்லேருந்து இதுக்கு ரேட்டிங் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன கொடுப்பேன்னா 5 out of 5 கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேள்வி, ஆட்டோமொபைல் செக்டாரில் டாட்டாவை தவிர்த்து வேறு என்ன பிராண்டை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. எங்கேயோ போய் தேட தேவையில்ல. இட்ஸ் பெஸ்ட் பிராண்டு. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹7014 இருக்கிறது தெரியும். அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நான் எதுவுமே சொல்லியிருக்கேன். இது ஒரு 10 ஸ்டாக்குன்னு நினச்சிங்க. ஒரு ஸ்டாக் ₹700 அப்படின்னு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 10 ஸ்டாக் ₹7000 அப்படி வாங்குறதா நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கம்பெனியோடைய லாஸ்ட் 5 இயர் க்ரோத் பார்த்தீங்கன்னா 190% growth. லாஸ்ட் 5 இயரில் 3 வருஷம் எடுத்திங்கன்னா கூட 90% growth. ஜென்ரலாகவே ஒரு 40% அரௌண்ட் இருந்தாலே போதும்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் இவ்வளோ வார் பேனிக்கில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 91% growth இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் 1347 லாஸ்ட் 4 இயர்லேயே பார்த்தீங்கன்னா 4700 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதும், ப்ளஸ் அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ₹49 ₹172 வரைக்கும் ஏர்னிங் பர் ஷேர் போயிருக்கு. நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, காலத்துக்கு காலம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனியோட பி 35 இருக்குது. இதோட ஆவரேஜ் பீலாம் நீங்கள் செக் பண்ணிங்க. ப்ரைஸ் எல்லாம் நான் உங்களுக்கு விட்டுறேன். ஏன்னா இந்த ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கா இல்லையாங்கிறத நம்மளோட கேள்வி. இதோட புக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ₹805 இருக்குது. இவங்களோட ROI பார்த்தீங்கன்னா 24% மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா 5 out of. அடுத்தது கான்டினென்டல் காஃபி. எஸ், CCL Products நம்ம சொல்லுவோம். அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மேனுஃபேக்சரர் தான். ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒரு காஃபி மேனுஃபேக்சரர் தான். பட் அதோடைய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வெளிநாட்டிலையும் சரி உள்நாட்டிலையும் இந்த கான்டினென்டல் காஃபிக்கு நல்ல
டிமாண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வியட்நாம் மற்றும் இந்தியாவில் வந்து இவங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுமே இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஆதரவான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதோடு கூட இந்த கம்பெனி வேகமாக வளர்ந்து வரதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, காஃபி குடிக்கிற மக்களோட நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துகிட்டே போகிறதா சர்வேவும் சொல்லுது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க மிஸ் பண்ணாமல் இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் பெட்டரான பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் இதில் என்னென்னா ப்ரைஸ் வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏர்னிங் பர் ஷேர். ஏன்னா அப்பப்போ காஃபி கொட்டை வந்து ப்ரைஸ் குறையறதுக்கும் ஏறத்துக்கும் அப்படி இருக்கு இல்லையா ரா மெட்டீரியல், அதனால மேபி நடக்கலாம். பட் இவங்களுடைய எக்ஸிஸ்டிங் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபண்டமெண்டல் அண்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். அதனால் நம்ம அதை பற்றி ப்ரைஸ் எல்லாம் பற்றி கவலையே பட தேவையில்லை. என்னோட சைட்லேருந்து நீங்கள் ரேட்டிங் கேட்டிங்கன்னா 4/5 கொடுக்கும். லாஸ்ட் 5 இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 262% வந்து க்ரோத் இருக்குது ஷேர் ப்ரைஸில். லாஸ்ட் 3 இயர் பார்த்தீங்கன்னா 82% க்ரோத் இருக்குது. 182 கோடி ரூபாய் இருந்த நெட் ப்ராஃபிட் இன்னைக்கு 310 கோடி ஆயிருக்கு. அதோட கீழே வாங்க ஏர்னிங் பர் ஷேர் ₹13.70 ₹23.26 வளர்ந்துருக்கு இந்த 4 வருஷத்துல. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னன்னா, இந்த கம்பெனி எதிர்காலத்தில் இன்னும் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் தவிர வேற பர்டிகுலர் ரீசன் இல்லை. ஸோ இதோடைய பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 38 இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் எஃப்எம்சிஜி மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்ல எவ்வளோ பிஇ போயிட்டு இருக்குன்னு. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஃபார் பெட்டர் தான். இன்னைக்கு உங்களுடைய பிரைஸ் ₹1116 விற்கிது. இதோடைய லோ பார்த்தீங்கன்னா ₹750 போன 1 இயர் லோ. இதோட ROI கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18%க்கு மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது growth, அதாவது நம்ம ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா வேகமாக வளரணும் அந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கி நகர்ந்தோம். இப்போ பவர் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வளர்ச்சி நோக்கி நகருது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பெருசாக இன்கம் இல்லை, பட் எனக்கு நான் டிவிடெண்ட் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு ஸ்டாக் வளரணும்னா நான் எதை சொல்லுவேன் தெரியுமா? எஸ், இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்லா இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய PowerGrid சொல்லுவேன். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மொத்த கரண்ட்ல 50% ஆஃப் த பவர் வந்து இந்த கம்பெனியோடைய டிரான்ஸ்மிஷன் மூலமாக தான் உங்களுக்கு என்ன நடக்குது, வீலிங் நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரியான ஒரு ரீசன். கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் அதிகமான கான்சென்ட்ரேஷனும் பவர் செக்டருக்கு அதிகமாக, இப்போ நீங்கள் ஏஐ பார்க்குறீங்க, டேட்டா சென்டர் பார்க்குறீங்க, இதெல்லாம் வரும்போது இதோட கேபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இங்கே இருக்குது இல்லையா? இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹280 ரேஞ்ச் இருக்கு. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், இது ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக் நான் சொன்னேன். அந்த டிவிடெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறதுனால இது வேகமாக வளராது ஸ்டாக் ப்ரைஸ். ஆனாலும் நீங்கள் இன்னைக்கு எதிர்பார்க்குற அளவுக்கான குரோத்தை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இந்த கேஸில் வந்து ஸ்டாக்கோட வளர்ச்சி வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்? 3.5/5 கொடுக்கலாம். ஆனால் உங்கள் டிவிடெண்ட் தான் முக்கியம் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து 4/5 நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட்? இப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸே பாருங்கள், லாஸ்ட் 5 வருஷத்துல இது குரோத்து 135% இருக்கு. இத்தனைக்கும் மார்க்கெட் கீழே ஸ்லட்ஜாக இருக்கு. அப்பவும் கூட உங்களுக்கு 135% க்ரோத் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் லாஸ்ட் 3 இயர் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 67%க்கு மேலே உங்களுக்கு க்ரோத் இருக்குது இந்த ஸ்டாக் ப்ரைஸில். ஸோ அதிகமான டிவிடெண்ட் வேணுங்கிறவங்க இந்த பக்கம் போங்க. மற்றபடி நீங்கள் முதல் சொல்ல 4 கம்பெனி பற்றி கன்சிடர் பண்ணுங்கள். இது மோர் தென் இனஃப். ஓகேங்களா? இவங்களோட ROI 16%க்கு மேலே இருக்குது. இவங்களோட டிவிடெண்ட் நான் சொன்ன மாதிரி 3% வரைக்கும் டிவிடெண்ட் இருக்குது. இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 17.9 அந்த ரேஞ்ச், அதாவது 18 பிஇயில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ இன்றைக்கான சண்டே ஸ்பெஷலில் நம்ம 5 ஸ்டாக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ணுங்கள். அதுலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் கற்றுப்பீங்க. நம்ம பார்க்குற எல்லா ஸ்டாக்கும் நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு சரின்னு படக்கூடிய கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ரைட்? கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு நான் வந்து இண்டக்ஷன் ட்ரைனிங் போன வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்கேன். இந்த வாரம் ஜாயின் பண்ணுறதுக்கான இண்டக்ஷன் ட்ரைனிங்க்கு நம்ம ஒரு இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களோட கண்டிப்பாக பேசுவேன். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ அதோட கூட நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.